இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு துர்காவோட நிச்சயதார்த்தம் இருக்கு. அது முடிஞ்ச உடனே செங்கல் சோலை ஃபேக்டரியோட திறப்பு விழா இருக்கு. அடுத்தடுத்து நம்ம வீட்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. துர்காவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சு கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா போதும். அது ஒண்ணு மட்டும்தான் இப்ப என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அக்கா, இப்ப துர்காக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாப்பிள்ள. நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காரு, பிசினஸ் பண்ணிக்கிட்டு நல்ல வசதியாவும் இருக்காங்க. துர்கா இங்க எப்படி ராணி மாதிரி இருக்காளோ, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகும் அந்த வீட்டுல ராணி மாதிரி இருப்பா. அவ எப்போ ரொம்ப கொடுத்து வச்சவதான்க்கா. சித்தி நம்மள நவீனோட சேர்த்து அனுப்பி வச்சுட்டு இப்போ அம்மா கிட்ட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நான் கொடுத்து வச்சவன்னு எப்படிலாம் பேசுறாங்க. இவங்களை நம்பி வீட்டை விட்டு வெளியே போனது எவ்வளவு பெரிய தப்பு. ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. ரேவதி அக்கா சொல்றது கரெக்டா தான் இருக்கு. மாப்பிள்ள, மண்டபம் பார்த்து எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ணிட்டீங்களா? அத்தை, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாப்பிள்ள, இந்த முறை சாப்பாட்டுல எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்காங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிக்க சம்பந்தி வந்தப்பவே சாப்பாடு விஷயத்துல தப்பு நடந்து போச்சு. இந்த முறை அப்படி எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மாமா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது மாமா. இந்த தடவை நான் எல்லாத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் மாமா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. மாப்பிள்ள, சாப்பாட்டு விஷயத்த மயில் மாப்பிள்ள பாத்துக்கிட்டோம். மத்த எல்லா விஷயங்களையும் நீங்க தான் வழக்கம் போல பொறுப்பா இருந்து நடத்தி கொடுக்கணும். சரிங்க அத்தை. அக்கா, பொறுப்ப உன் டிரைவர் மாப்பிள்ள கிட்ட ஒப்படைச்சிட்டல, அவர் கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருவாரு. என்ன திடீர்னு நீ மாப்பிளை பத்தி நல்ல விதமா பேசுற? நீ என் தங்கச்சி சந்திரா தானா? என்னால நம்பவே முடியல. ஆமாமா, இவரை பத்தி எப்பவுமே தப்பு தப்பா பேசுறவங்க இன்னைக்கு நல்ல விதமா பேசுறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமாமா, மாமாவை பத்தி நல்ல விதமா சித்தி பேசியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு மழை வரப்போகுது. ஆமாங்கா, நான் லேட்டா தான் இவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயதார்த்தத்தை உன் ஆசைப்படி நல்ல விதமா நடத்தி நம்ம குடும்பமே சந்தோஷப்படுற மாதிரி செஞ்சிருவாரு. சித்தி வழக்கமா இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. இன்னைக்கு கார்த்திய புகழ்ந்து பேசுறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா இது துர்காவோட நிச்சயதார்த்தம். நம்ம எல்லாரையும் விட அவளோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். சோ அவ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். எப்படியோ துர்காவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தா சரி. நல்ல பெரிய மண்டபத்தை தான் நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. சாமுண்டீஸ்வரமா சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனை கிராண்டா பண்றாங்க போல இருக்கு. ஆமாங்க, பார்த்தாலே தெரியுது. அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்ன பேசணும்? வா, நான் சொல்றேன். என்ன என்னை விட்டு போறீங்க? டேய், நீ ஒன்று பண்ணு, மண்டபத்தில் போய் உட்காரு, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரி, வா போலாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? இத பாரு, இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது சிவனாண்டியும் அந்த சந்திரவும் தான். ஆமா, நாம மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவும் நடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நடக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பெருசா பெனிஃபிட் இல்லை. மாப்பிள்ளையா நடிக்கிறவனுக்கு பொண்ணு கிடைச்சிடும், அவன் செட்டில் ஆயிடுவான். நமக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து அமுச்சிடுவாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நாம வெறுங்கையோட போகக்கூடாது. நாம இந்த குடும்பத்துல இருந்து எவ்வளவு சுட்ட முடியுமோ அவ்வளவு சுட்டி எஸ்கேப் ஆயிடணும். நீ சொல்றது சரிதான். சாமுண்டீஸ்வரமா பெரிய பணக்காரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல குடும்பத்தோட வந்து இறங்கிடுவா. நான் அந்த அம்மா கிட்ட போய் ஏதாவது பொய்ய சொல்லி
பணம் தேவை இருக்கிறதா நடிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை கறந்துடுறேன். அதுல உனக்கும் ஷேர் தரேன். சரி. நீ அந்த சிவனல்லி சந்திரா கிட்ட இதை பற்றி வாயை திறக்க கூடாது. ஆஹா, சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். சரி வா, மண்டபத்துக்குள்ள போலாம். சொல்லு சந்திரா. நாங்க மண்டபத்துக்கு வந்துட்டோம். நாம நினைச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா அந்த நவீன் பையன் எக்காரணத்தை கொண்டு இங்க வந்துடக்கூடாது. அதை நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாத, அவன் இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் இன்னும் மண்டபத்துக்கு கிளம்பல. அப்படியே அவன் கிளம்புனாலும் மண்டபத்துக்கு வந்து சேர மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. என்னமோ பார்த்து செய்யுங்க. அவன் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். சந்திரா, அதை நான் பாத்துக்கிறேன். விட சரி, வச்சிடுறேன். என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல, உன் நிச்சயத்துக்கு கிஃப்டா இந்த நகையை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா. பாரு. எப்படி இருக்கு துர்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்காக நானே போய் நகை கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்குமா? சரி, ஃபங்க்ஷன் அப்போ போட்டுக்கோ, சரியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். ஓகேமா. வாங்க வாங்க. கல்யாணம் எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. அதனால போட்டோ செஷன் எதுவும் பிளான் பண்ணி எடுக்க முடியல. கார்த்தியும் நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட இல்ல. இப்ப நானும் கார்த்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ செஷன் நடந்தா என்ன?